எப்பயுமே வெளிநாட்டு ரேடாரை மட்டுமே நம்பி இருந்த இந்திய விமானம் இப்போ டிஆர்டிஓ தயாரித்த ரேடாரை பொறுத்து போகுது. அதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேஜஸ் மேக் 1A அண்ட் மேக் 2 நம்ம ஊர் டெக்னாலஜி கெத்துக்காட்டு இந்த விஷயத்தில். நம்ம நாட்டு தேஜஸ் விமானம் இப்போ வேறு லெவல் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது சார். தேஜஸ் மேக் 1A போர் விமானத்தில் இனிமேல் வெளிநாட்டு ரேடாருக்கு பதிலாக நம்ம டிஆர்டிஓ தயாரித்த உத்தம் AESA ரேடாரை பொருத்த போகிறாங்க. இது வரைக்கும் 125க்கும் மேலே டெஸ்ட் பண்ணி சூப்பராக மாஸ் ஆகிடுச்சு. 41வது விமானத்தில் இருந்து இந்த ரேடாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது 240 கிலோமீட்டர் தூரத்தில் வர எதிரி விமானங்களை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடும். நம்ம ஊர் அஸ்த்ரா மேக் 2 மிசிலையும் இதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது எதிரிங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நாம் அவங்கள தூக்கிடலாம். டியூயல் பேண்ட் IRST டியூயல் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்து வர்ற தேஜஸ் மேக் 2 விமானத்தில் IRST அப்படின்ற தெர்மல் சென்சார் சிஸ்டம் வரப்போகுது. இது ரேடார் சிக்னல் எதையுமே வெளியே விடாது. அதனால் எதிரிங்களோட வார்னிங் சிஸ்டத்தில் நாம் மாட்டவே மாட்டோம். எதிரி விமானத்தோட இன்ஜின் சூட்டை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு சைலண்ட்டாக லாக் பண்ணிடும். சீனா மற்றும் பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய ஸ்டெல்த் ரக விமானங்களை கூட இது ஈஸியாக நோட்டம் விட்டுடும். மொத்தத்தில் செய்தி என்னென்னா, வெளிநாட்டை எதிர்பார்க்காம நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்திய விமானப்படையை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு இருக்காங்க சார். அதாவது சார், நம்மளுடைய போர் விமானம் கண்ணில் மாட்டுனுச்சுன்னா போதும் கதையை முடிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம போர் விமானத்தோட ரேடார் கண்களை மாட்டினா அதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உடனுக்குடனே வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.